ஊறிடு ஏரியான்றதுனால கொஞ்சம் கிழங்கு இந்த ஏரியா பக்கம் நல்லா இருக்கு. இது விதைக்கிறதுனால ஒத்தா வருது. இது நெட்டங்கனா விதை சிறுந்தா இருக்கும். சோளக்கொட்டை மாதிரி இருக்கும். சரிங்க, சோளக்கொட்டை மாதிரி இருக்கும். அந்த விதையை வந்து நம்ம நெட்டங்கனா நம்ம கரெக்டாக அது மூட்டையும் நல்லா சாகுபடி நல்லா வரும். சரி, முள்ளங்கி சாகுபடிங்க. இதில் என்ன சொல்ல வரேன்னா, உரம் யூரியா கம்மியாக போடணும். உரம் யூரியா அதிகமாக போட்டால் காய் பெருசாகிடும். அப்படி பெருசாகும் போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு அந்த காய் வந்து வீணாக போயிடும். விதை நட்டு 3-4 நாளைக்குள்ள செடி மேலே வந்துடும். அந்த பக்கம் வரிக்காய் அதான் அந்த டேஸ்ட் இருக்காது. இது வந்து மார்க்கெட்டில் ரேட்டு போகாது. அவருக்கு விட்டா நாங்கள் முள்ளங்கிலே இருக்கிறதுனால நாங்கள் கடையில் போய் முள்ளங்கி வாங்குறது இல்லை. எடுக்க வேணாம் அப்படின்ட்டு. இது விற்கிறது வந்து கோயம்புத்தூர் மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போவாங்க. அவங்க வந்து இது கடைங்களுக்கு எடுத்துன்னு போகிறவங்க எடுத்துன்னு வருவாங்க. ஒரு சுண்டு வரல் சைஸ்க்கு வந்துடுறேன். தண்ணி இருக்குங்களா? சரிங்க. சரிங்க. ಅವ್ರನ್ನ ಕೇಳಬೇಕು, ನಮ್ಮ ಮನ್ಯಾಗ ಓನರ್ನ ಕೇಳಬೇಕು. ನಂಗೆ ಅದೆಲ್ಲ தெரியாது. வீட்டுக்காரர் நம்ம ஏரியா பக்கம்லாம் வெயிலுன்றதுனால கிழங்கு கொஞ்சம் அங்கெல்லாம் புழுகடி வருது, கல்குத்தூள் வருது. சரிங்க. வரி வருது அந்த பக்கம். வரிக்காய் அதான் அந்த டேஸ்ட் இருக்காது. ஆமாம் ஆமாம். அதனால இந்த பக்கம்லாம் கிழங்கு நல்லா இருக்கிறதுனால எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் இந்த தான் வராங்க. இங்கே தான் வரேங்க. சரி சரி. காய் நீங்கள் எடுத்துருக்கீங்களா? காய் நீங்கள் எடுத்துருக்கீங்களா? காயெல்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? அது எப்படிங்க காய் வெட்ட வந்துருக்கீங்களா? இது வந்து நாங்கள் வந்து கூலி வேலை செய்கிறோங்க. சரிங்க. ஒரு ஓனருக்கு வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. நீங்கள் நம்ம பேராட்டம் வந்து நாங்கள் குடிஞ்சி. சரி சரி சரிங்க. தொட்டி வெட்டி கழுவி மூட்டை பிடிச்சி சரிங்க வண்டியில் ஏற்றி அனுப்பிடுவோம் கோயம்புத்தூருக்கு போகுதுங்க இந்த காய்ங்க. சரிங்க. இப்போ வந்து இந்த காய் வந்து எத்தனை நாளைக்கு செடிங்க? என்ன விதை ஊன்னுங்களா? அது எப்படிங்க? இல்லை விதைச்சி விடணுங்களா? எப்படி? விதை இது விதைக்கிறதுனால ஒத்தா வருது. இது நெட்டங்கனா விதை சிறுந்தா இருக்கும். சோளக்கொட்டை மாதிரி இருக்கும். சரிங்க, சோளக்கொட்டை மாதிரி இருக்கும். அந்த விதையை வந்து நம்ம நெட்டங்கனா நம்ம கரெக்டாக அது மூட்டையும் நல்லா சாகுபடி நல்லா வரும். சரி சரிங்கக்கா. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து நெட்டு விடணும், நான் விதைக்கூடாது. இல்லை, விதைக்கிறவங்க விதைக்கிறாங்க. இப்படிதான் ஆகும். விதைச்சா இந்த மாதிரி தான் வேஸ்ட். இப்போ விதைச்சா இது மாதிரி வேஸ்ட் ஆகிடும். சரி, வேஸ்ட் ஆகாது. சரிங்க. இப்போ தண்ணிலாம் எப்படிங்க? சொட்டு நீர் எது கரெக்டாக இருக்குங்க? சொட்டு நீரும் இல்லை, இதுவும் இல்லை. ஸ்ப்ரிங்க்லர் விடணுங்க. எத்தனை நாளில்ங்கக்கா இது விதைச்சி எத்தனை நாளில் காய் வருங்கக்கா? காய் வருது ஒரு 15 நாள் ஆகும். 15 நாளில் காய் வந்துடுமா? ஒரு நாளிலேயே காய் வந்துடும். விதை நட்டு 3-4 நாளைக்குள்ள செடி மேலே வந்துடும். 15 நாளைக்கெல்லாம் இவ்வளோ வந்துடும். காய் வந்து நல்லா ஒரு சுண்டு வரல் சைஸ்க்கு வந்துடுறேன். அறுவடைக்கு எப்போ இங்கே தயாராகும்? 40 நாள். அந்த 30 நம்ம ஊரில் வந்து 30-35, நம்ம இந்த ஏரியா 30-35, நம்ம ஊரில் 40-45, 1.5 மாதம், இங்கே வந்து 1 மாதம். சரிங்க. இது வந்து எடுக்கிறவங்க வந்து டோட்டலாக எடுத்துகிட்டு கொண்டு போய் விற்றுறாங்களா, இல்லை இது எப்படிங்க விற்கிறவங்க? இது விற்கிறது வந்து கோயம்புத்தூர் மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போவாங்க. அவங்க வந்து இது கடைங்களுக்கு எடுத்துன்னு போகிறவங்க எடுத்துன்னு வருவாங்க. சரிங்க. ஹாஸ்டலுக்கு, ஹோட்டலுக்கு விற்கிறவங்க. இப்போ நான் ஒரு கடை வச்சிருந்தா கூட நான் எடுத்துன்னு கடைக்கு போய் விற்கிறதுக்கு நான் கூட எடுத்துன்னு போவேன். சரிங்கக்கா. இப்போ கடையில் என்ன ரேட்டுங்கக்கா இது இப்போ முள்ளங்கி? இப்பயா இப்போ கடையில் என்னன்னு தெரியலைங்க. ஆனால் இப்போ இங்கே வந்து 2-3 ரூபாய் தான் இங்கே போகுது மாதிரி சொல்கிறாங்க. வெறும் 2 ரூபா 3 ரூபாய்க்கு தான் போகுது. அப்படி 4 ரூபா 5 ரூபா வேலை குறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. ஆனால் கடையில் நான் இதுக்கு தெரியல ரேட் என்னன்னு. கடையில் கொஞ்சம் நாங்கள் மேக்ஸிமம் பார்த்தா நாங்கள் முள்ளங்கிலே இருக்கிறதுனால நாங்கள் கடையில் போய் முள்ளங்கி வாங்குறது இல்லை. தேவையான குழம்புக்கு வேணும்னா நாங்கள் 2 கிழங்கு 3 கிழங்கு 4 கிழங்கு எடுத்துட்டு கடை இங்கே எடுத்துக்க போயிடும். சரி சரி. கடையில் போய் முள்ளங்கிலாம் வாங்குறது இல்லை. சரி சரிங்க. ஆனால் இந்த டைம் வந்து முள்ளங்கி இந்த காட்டில் நஷ்டம். இந்த காட்டுக்காருக்கு முள்ளங்கி இதில் நஷ்டம். இந்த காட்டுக்காருக்கு நஷ்டம். ஆனால் இதில் வந்து அவர் என்ன அடுத்த டைம் தெரிஞ்சுக்குவார் இது என்ன தப்பு போனோம்னா. நட்டுருந்தாரு, இந்த டைம் விரைச்சிட்டாரு. அதனால் சரிங்க. விதைச்சி நஷ்டமாயிடுச்சு. அதான் மறுபடியும் பண்ணிக்கலாம். சரி சரி. ஆனால் மறுபடியும் இந்த ஸ்ப்ரிங்க்லர்லாம் எடுக்கணும். ஸ்ப்ரிங்க்லர் எடுத்துட்டு தான் பண்ணணும். சரிங்க. அதை கூப்பிடுறாங்க. இதான் வரேங்க. அதான் அக்கா வந்துடுவாங்க. ஒரு 2 செகண்டுக்கு வந்துடுவார் அப்படிங்க. சரி சரிங்கக்கா. சரிங்க. இப்போது இதுக்கு என்னங்கக்கா பேர் இந்த முள்ளங்கி? இல்லை முள்ளங்கி வேறு ஏதாவது செடி பேர் இருக்குங்களா? நாற்று ரகம் அது பேர் அதெல்லாம் இப்போ பார்த்தோமா விதைக்கு பேர் அதான் கேட்குறேங்க. முள்ளங்கி 1264 1264 அதுதான் கேட்குறேங்க. ரகத்து பேர் கேட்குறேங்க.
ஆ ஆ 1264. 1264. ஆ அதுக்கப்புறம் சிவப்பு பாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. சிவப்பு பாக்கெட்டு. இப்போ நம்ம ஊர் சைடு என்னங்கக்கா வருது? என்னதுன்னா நம்ம ஊர் சைடு என்னங்கக்கா வருது? இங்கே வந்து இந்த தேன்கனிக்கோட குளிர் பிரதேசத்தில் வந்து 1264 இது மாதிரி வருது. இல்லை, அங்கிருந்தே தான் நம்ம ஆளுங்களே ஆமாங்க. அங்கிருந்தே தானே இங்கே வராங்க, நடுறதுக்கு இங்கே ஓ வராங்க. சரி சரி நம்ம சரி ஆளுங்களே வராங்க நடுறதுக்கு. சரிங்க சரி. இந்த வேலை இல்லைன்னா நாங்களே கூட வருவோங்க. வந்து நீங்கள் இட்டு கொடுத்துட்டு போடுவீங்க. ஆமாம். சரிங்க. 1264 ஏகமாக எல்லா இடத்துலையும் போட்டுக்கலாங்களா? அந்த விதை ஊனிக்கலாங்களா 1264ன்றது? சரி ஓகே. எல்லா விதையும் பேர் தெரியல. சரி, நிறைய பேர் இருக்குது. ஆனால் இப்போ இங்கே போட்டுருக்குது 1264ன்னு சொல்கிறீங்க. சரிங்கக்கா, ஓகேங்கக்கா. சரிங்க, தேங்க்ஸுங்கக்கா. நீங்கள் நிறையா விஷயம் சொல்லியிருக்கிறீங்க. அதாவது செடியை வந்து விதைக்கக்கூடாது, ஊனி விடணும் ஃபஸ்ட்டு. அது வந்து கரெக்டான நேரத்தில் பதத்தில் கிழங்கு பிடிக்கணும். கொஞ்சம் லேட் ஆகிருச்சுன்னா இந்த மாதிரி நிறையா கிழங்கு வீணாயிடும். அது ஒன்று இருக்குதுங்க. அண்டு மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பட்டம் மார்க்கெட் ரேட் நமக்கு தெரியாது. அந்த பட்டம் வந்து நம்ம கரெக்டான பட்டத்தை பார்த்து கொடுக்கணுங்க. அண்டு ஸ்ப்ரிங்க்லர்லாம் வந்து அப்பப்போ எடுத்துடணும். இது வந்து 40 நாளைக்கு பயிருங்க. அதே குளிர் பிரதேசத்தில் 30 நாளைக்கு பயிர். நம்ம கொஞ்சம் வெயில் அடிக்கிற இடத்துல வந்து 40-45 நாளைக்கு பயிருங்க. ஓகேங்க, தேங்க்ஸுக்கா. தேங்க்ஸுங்க. பாருங்க, முள்ளங்கி செடி. முள்ளங்கி எனக்கு பாருங்கள், எனக்கு கிஃப்ட் தராங்க. இதான் வாங்கி கேட்டிருக்கேன், தரணுங்க. தண்ணி இருக்குங்களா? சரிங்க. சரிங்க. ಇದು ಎவ்வளೋ ಸೆಲವಾಚಿಂಗ್ உங்களுக்கு ಓಟಿ ಎದು ಕೊಡ್ರಿ ಬರ್ತಾರೆ, ಅವ್ರು ಕೇಳಬೇಕು ಎಷ್ಟಾಗದ ಸರ್ ಅಂತ.